Good morning students. Today I discuss about this preparation of culture. அதாவது வளர்ப்பு ஊடகம் preparation of culture. வளர்ப்பு ஊடகம் எவ்வாறு நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் ஓகேவா, அதை எவ்வாறு அதில் இந்த ஸ்பான் நம்ம கல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓகேவா. காளான் வித்துக்களை எவ்வாறு நாம் உற்பத்தி பண்ணலாம். அதில் there are two types நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் இஸ் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னாலே நீங்கள் ஒரு செல்ஸ் ஓகேவா, அந்த காளானுடைய ஒரு பார்ட் ஆஃப் த செல்ஸ், அந்த செல் எடுத்து தான் நம்ம அந்த வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்குறோம் ஓகேவா. அது வளர்க்கும்போது அது நம்மளுக்கு பயன்படும். இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னா, டிஷ்யூ கல்ச்சரில் த மஷ்ரூம் யூஸ்டு டிஷ்யூ கல்ச்சர் ஷுட் பி அட்லீஸ்ட் 24 to 48 hours ஓல்டு ஓகேவா. இது நம்ம வளர்ப்பு ஊடகத்தை பயன்படுத்தும் போது 24லிருந்து 48 மணி நேரம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. த எனி பார்ட் ஆஃப் த மஷ்ரூம்ஸ் மே யூஸ்டு ஓகேவா. மஷ்ரூம்ஸில் எனி பார்ட் நம்மளுக்கு பயன்படுகிறது. ஆல்தோ த கேப் எஸ்பெஷலி த லோவர் போர்ஷன் வேர் த கில் பிளேட் ஜாயின் த ஸ்டெம் இஸ் கன்சிடர்டு த பெஸ்ட் டிஷ்யூஸ் ஃபார் எக்ஸிஷன். அதாவது கேப் அப்படிங்கிறது அந்த மஷ்ரூம் காளானில் இந்த குடைக்காளானில் பார்த்தீங்கன்னா மேலே கேப் இருக்கும், இடையில அந்த ஸ்டைப்பான பகுதி அந்த காம்பு பகுதி அதை என்ன சொல்லுவோம், கில்லுன்னு சொல்லுவோம். அந்த இடையில இந்த கில் அது இணைய இடத்துல நம்ம செல்லை எடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதுதான் நன்கு வளரும் ஓகேவா. எக்ஸிஷன் வென் எவர் பாசிபிள் த மஷ்ரூம் சுட் பி அட் த பாட்டம் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். த மஷ்ரூம் இஸ் கட் லென்த் வைஸ் ஃப்ரம் கேப் டவுன்வர்ட்ஸ் ஓகேவா. அதிலேருந்து கேப்லேருந்து நம்மளுக்கு கீழே டவுன்வர்ட்ஸ் கீழே கீழ்ப்புறமாக நோக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டி எடுத்து வித் எ ஃப்ளண்டட் நீடில் எ ஸ்மெல் பீஸ் ஆஃப் த இன்டர்னல் டிஷ்யூஸ், அதில் இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. அந்த நீடில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆஃப் த ப்ரோக்கன் மஷ்ரூம்ஸ் இஸ் கட் அண்டு இன்செர்டட் இன்டு அகார் பாட்டில். அகார் பாட்டில் இதை அதை கட் பண்ண அந்த டிஷ்யூஸை நம்ம அகார் பாட்டிலில் நம்ம வைக்கணும். அந்த அகார் பாட்டில் எடுத்து த இன்குபேட்டட் பாட்டில்ஸ் அது என்ன செய்யணும், இன்குபேட்டட் பண்ணணும், அடைக்காக்கணும் ஓகேவா. த இன்குபேட்டட் பாட்டில்ஸ் ஆர் இன்குபேட்டட் அட் 25+1 degree Celsius ப்ராப்பர்லி இன் டார்க்னஸ் ஃபார் அபவுட் 10 to 15 days. அதாவது 25+1 டிகிரி செல்சியஸில் நம்ம இன்குபேட் பண்ணுறோம். அது டார்க்னஸ் எப்படி இருக்குன்னா அந்த ரூமு அபவுட் 10 to 15 days ஓகேவா. அந்த டார்க்னஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் 10லேருந்து 15 நாட்களுக்கு அதை நம்ம இன்குபேஷன் வச்சுருக்கணும் ஓகேவா. அதில் நம்மளுக்கு நிறையா இந்த டிஷ்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்போர் கல்ச்சர். செகண்ட் டைப் ஸ்போர் கல்ச்சர். கலெக்ட் எக்ஸ்பெஷலி லார்ஜ் சைஸ்டு ஹெல்த்தி மஷ்ரூம் வித் மெம்பரேன் ஸ்டில் இன்டாக்ட். சர்ஃபேஸ் ஸ்டெர்லைஸ் த மஷ்ரூம், mount on wire stand over a petri dish and a glass beaker already sterilized in and over at 160 degree Celsius for about 2 hours and cooled. The spores get deposited as spore print. The spores are stored under the sterile condition in a refrigerator for future use. The spores can be used for direct inoculation ஆஃப் வீட் எக்ஸ்ட்ராக்ட் அகார் மீடியம் ஓகேவா. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நல்லா முதிர்ச்சி அடைந்த அந்த மெம்பரேனோடு சேர்ந்த அந்த மஷ்ரூம் ஹெல்த்தி மஷ்ரூம் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. அவுட்டர் பகுதி அந்த மெம்பரேனோடு சேர்ந்த பகுதியை எடுத்து நம்ம ஏற்கனவே ஸ்டெர்லைஸ் பண்ணியிருந்த அந்த பெட்ரிடிஸ் பீக்கர் ஓகேவா, அதில் வச்சிடணும். அதில் வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் 2 hours ஓகேவா. அதை செல்சியஸில் வச்சுட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு திரும்ப 2 hours அண்டு கூல் பண்ணணும் ஓகேவா. அதை கூல் பண்ணிவிட்டு ஸ்போர் கெட் டெபாசிட்டட் அட் ஸ்போர் பிரிண்ட், அதுலேருந்து என்ன செய்யும், இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்போரானது நம்மளுக்கு டெபாசிட்டட் ஆகும். த ஸ்போர்ஸ் ஆர் ஸ்டோர்டு அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன் இன் ஏ ரெஃப்ரிஜிரேட்டர். இதை என்னது ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். வீட்டில் கூட நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்திங்களா, அதில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணோம்னா ஃபியூச்சர் யூஸுக்கு தேவைப்படும். த ஸ்போர்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் டைரக்ட் இனாகுலேஷன் ஆஃப் வீட் எக்ஸ்ட்ராக்ட் அகார் மீடியம். இதை என்ன செய்யணும், டைரெக்டாக இனாகுலேஷன்
அகார் மீடியம் இருக்குது, வளர்ப்பு ஊடகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அகார் மீடியம். அந்த அகார் மீடியத்துக்கு நம்ம மாற்றி கூட வளர்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரெசர்வேஷன் ஆஃப் மஷ்ரூம்ஸ். ப்ரெசர்வேஷன் என்னது? இந்த மெச்சூர் மஷ்ரூம்ஸ் நம்ம எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ப்ரெசர்வேஷன் பண்ணணும். அதில் வந்து there are 2 types இருக்குது, கேனிங் அண்டு ஃப்ரீஸ் ட்ரையிங். ஓகேவா. கேனிங் அண்டு ஃப்ரீஸ் ட்ரையிங். அதில் ஃபஸ்ட் டைப் பாருங்கள். ஃபார் கேனிங் மஷ்ரூம்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் ஸ்டேஜ் பிஃபோர் ஓப்பனிங், cleaned properly, cold water, plucked by dipping in boiling water for 4 to 5 minutes, graded and filled on standard canning ears jars, which are then filled up to the brim with hot and boiling citric acid or weakener solution and cooked by passing through yes simmer for 4 to 5 minutes before sealing with a cap or lid. The sealed can char or then pasteurized in a autoclave at 10 psi for 30 to 40 minutes, cooled and kept under observation for some time before labeling. அதாவது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண அந்த மஷ்ரூமை காளான்களை எடுத்து என்ன செய்யணும், 4-5 மினிட்ஸ் வந்து ஒரு சுடுதண்ணில் வச்சு எடுத்து அதை வந்து ஒரு ஜாரில் வைக்கிறோம். ஓகேவா. ஸ்டாண்டர்ட் கேனிங் ஜார். அதை வந்து திரும்ப அது கூட அந்த ஜாரில் வந்து என்ன ஏற்கனவே மிக்ஸ் பண்ணியிருப்போம், என்னென்ன சிட்ரிக் ஆசிட், விக்னர் சொல்யூஷன். ஓகேவா. அதை வந்து அதில் செலுத்தி திரும்ப 4 to 5 மினிட்ஸ் வந்து ஜீமர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. ஹீட், அந்த ஜீமர்னு சொல்லுவோம். ஓகேவா. ஹீட் வந்து உற்பத்தி ஆகும், அந்த ஜீமரில் வைக்கிறோம். திரும்ப அதை திரும்ப எடுத்து ஆட்டோக்ளவ், நெக்ஸ்ட் வந்து அதை எடுத்து திரும்ப ஆட்டோக்ளவில் 10 IPS அண்டு 30 to 40 மினிட்ஸ் வந்து வைக்கிறோம். திரும்ப அதை எடுத்து கூல் பண்ணணும். ஓகேவா. கூல் பண்ணி ஹெப்ட் அண்டர் அப்சர்வேஷன் ஃபார் சம்டைம்ஸ் பிஃபோர் லேபிளிங். அதுக்கு முன்னாடி என்னது எடுத்து அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம், லேபிளும் ஒட்டி வச்சுக்கலாம். செகண்ட் டைப் ஃப்ரீசிங் மெத்தட். இட் இஸ் காஸ்ட்லி. ஓகேவா. இது வந்து ஃப்ரீசிங் மெத்தட் வந்து வெரி காஸ்ட்லி பிகாஸ் தி ஃப்ரீசிங் மெத்தட் 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் மஷ்ரூம் fruit bodies become crystallized and mushroom are held together by ice crystals. அதாவது இது வந்து என்னது, இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னா அது வந்து கல்லாட்டம் மாறிடும். ஓகே. கிறிஸ்டலைஸ்டு படிகமாக மாறிடும். அதுக்காக இதை மோஸ்ட்லி இதை பயன்படுத்த மாட்டாங்க. rather than by their own cellular structure, the part of the mushrooms including flower form medicinal contents. ஓகேவா. இங்கே தான் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இட் இஸ் காஸ்ட்லி மெத்தட்ஸ். இது வந்து காஸ்ட்லி மெத்தட்ஸ். இது வந்து மிக செலவாக கூடியது. நெக்ஸ்ட்டு ட்ரையிங். ஓகேவா. காய வைத்தல்னு சொல்லுவோம். ட்ரையிங்னா என்னது, காய வைத்தல். அறுவடை செய்த காளான்களை காய வைக்கும் முறை, அதுக்கு ட்ரையிங்னு பேர். மோஸ்ட் ஆஃப் த மஷ்ரூம்ஸ் have 90 to 90% ஆஃப் வாட்டர், hence very difficult to dry them. ஓகேவா. இதனால் என்னது, நிறையா வாட்டர் இருக்கிறதுனால அதை காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். த ஃப்ரெஷ் மஷ்ரூம் கீப் தம் சன்லைட்டில் நம்ம வந்து டைரெக்டாக வைக்கலாம். ஆர் நியர் த கிச்சன், நம்ம கிச்சனுக்கும் பக்கத்தாலையும் அருகிலையும் வைக்கலாம். ஓகேவா. அது எவ்வளோ டைம் வைக்கணும்னா 6-7 நாட்களுக்கு ஃபார் 6 to 7 days ஃபார் ட்ரையிங் அண்டு ப்ரெஷர் தம். ஓகேவா. அதில் வந்து 6-7 நாட்கள் வந்து சன்லைட்டில் வைக்கலாம் அல்லது கிச்சனுக்கு அருகாமையிலையும் வச்சு அதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் மஷ்ரூம்ஸ். ப்ரெஷர் பண்ணுறது, அது ட்ரை பண்ணுறது என்ன இது பண்ணணும், திரும்ப ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸ்டோரேஜ் பண்ணால் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா. ஸ்டோரேஜ் பண்ணணும். த cleaned mushrooms should be packed gently in polythene bags 100 H thick, 100 H thickல இருக்கணும். Placed gently inside the cardboard box with some paper packing. ஓகேவா. இது என்ன செய்கிறாங்கன்னா பாலித்தீன் பேக் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த மஷ்ரூம் வந்து
ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாலித்தீன் பேக் யூஸ் பண்ணலாம். The mushroom can be stored in cold storage at 1 to 2 degrees Celsius for a number of days. Deep freezer at below 0 degrees Celsius in vacuum freezer. ஓகேவா, இதில் வந்து நம்ம வைக்கணும். அதை அடுத்து என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து நம்ம வைக்கிறோம். அடுத்தது where water in cell walls and interhybal space are evaporated. அதில் வந்து என்னது, வாட்டரும் எவாப்ரேஷன் ஆகிடும், அதில் உள்ள இன்டர்ஹைபலும் ஸ்பேஸஸும் எவாப்ரேட் ஆகிடும். வித் a vacuum that brings temperature from ambient to 2 to 3 degrees Celsius in 50 to 20 minutes. அதில் வந்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேவா, அந்த காளான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வேரியஸ் மீடியா அதை நம்ம பார்ப்போம். வேரியஸ் மீடியா